பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்காமல் 10 ரூபா டிக்கெட்டுக்காக 700 ரூபாயை பே பண்ணிட்டு தான் பெங்களூருக்குள்ளேயே நுழைஞ்சோம். இது பெங்களூர் சீரிஸோட டே 1. பே பண்ண அதிர்ச்சியை விட்டு யாராலையும் வெளியே வர முடியல. யாருமே எதிர்பார்க்கல. அதே அதிர்ச்சியோட மலபார் ஜங்ஷனுங்கிற கேரளா ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போய் பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சிடலான்னு புட்டு சாப்பிட்ருக்கேன். நம்ம ஊர்லலாம் நல்லா நிறைய ஜீனியை புட்டு தான் கொடுப்பாங்க. புட்டும் கடலைக்கறியும் நிறைய மூவியில் பார்த்துருக்கேன். அன்னைக்கு தான் புட்டு கடலைக்கறி அது கூட ஆப்பம் கடலை வீட்டுக்கு போன உடனே போடுங்கயே அந்த கல்யாண வீடியோவை அப்படின்னு தான் இருந்துச்சு. கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க, ஆனா கூப்பிட்டு போகல. நானும் போனேன், ஆனா போகல. அந்த கதையை கல்யாணத்துக்காக தான் பரமக்குடியிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போயிருந்தேன். வில்லால 2 டேஸ்க்கு முன்னாடியே போய் ஸ்டே பண்ணி இருந்தேன். ஆனாலும் கல்யாணத்தை என்னால பார்க்க முடியல. பிரைட்ஸ்மெய்ட் மேக்கப் பண்ணிட்டு இருந்தனால லேட் ஆயிருச்சு. நீங்க கிளம்பிட்டு கால் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நானும் கிளம்பிட்டு கால் பண்ணா அவங்க ஃப்ரெண்டு கல்யாணமே முடிஞ்சிருச்சு, நீங்க ரிசப்ஷனுக்கு நேரா வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கல்யாணத்துல அந்த எல்லோ கலர் அரிசிலாம் போடணுங்கிறது ரொம்பவே ஆசையா ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனாலும் என்னால கல்யாணத்தை பார்க்க முடியல. ஒருத்தர் கூட என்னை தேடுறாங்களான்னு பாருங்களேன். ரிசப்ஷன் தான் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். ரிசப்ஷன் வீடியோலையாவது நான் வருவேன்னு ரொம்ப ஆர்வமா தேடிட்டு இருந்தேன். ஓகே, கல்யாணத்துல கட் பண்ண மாதிரி வீடியோலையும் நம்ம கட் ஆயிட்டோம் போலன்னு தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் வந்தேன். இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நினைக்கும் போது சிரிப்பா இருந்தாலும் அப்போதைக்கு எனக்கு கல்யாணத்தை அட்டென்ட் பண்ண முடியலன்னு ரொம்ப வருத்தமாவே இருந்துச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் நடந்ததா எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லஞ்ச் முடிச்சுட்டு ஷாப்பிங் போனோம். அதை அடுத்த வீடியோல சொல்றேன்.